தேர் ஆர் நாட் இனஃப் மதர்ஸ். ஏன்னா எல்லாரும் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. மேடம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பாப்பா ஏன் அழுவுதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்களே அப்படின்னு. ஆக்சுவலி ஸ்லைட் சேஞ்ச் இன் டோன் இருக்கு. ஸோ நெறைய பேபிஸ் வந்து ரொம்ப காமனா பார்த்தோம்னா, அந்த நைட் டைம் ஃபீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றாங்க. இஸ் இட் ரியலி எ ப்ராப்ளம்? ஆக்சுவலி நைட் டைம் ஃபீடிங் ஏன் ஜாஸ்தி இருக்கு? இது வந்து ஒரு ஃபேக்ட் தான். இது வந்து நெறைய பேர் சொல்றது. நைட்ல ரொம்ப நேரமா ஃபீட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஸோ எந்த மாரி அழுகைய வந்து பேரண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணா உடனடியா ஆக்ஷன் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரையிங் ஓட இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வந்து ஃபீடிங் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. Yes. ஓகேவா? ஸ்கெட்யூல் ஃபீடிங்கோட யூசுவலி டிமாண்ட் ஃபீடிங் தான் சொல்லுவோம். அதாவது குழந்தை கேட்கும்போது கொடுங்கன்னு. டிப்பிக்கலி அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து அதுக்குன்னு 15-20 தடவை அழுதா 15-20 தடவைலாம் பாலை கொடுக்க கூடாது. 8லிருந்து 12 ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு 24 ஹவர்ஸ்ல. மோஸ்ட் காமன் பொசிஷன் வந்து கிரேடில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா குழந்தை இப்ப எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா கையில இந்த மாதிரி வச்சு, ஆனா அகைன் இதுலயும் அம்மாவுக்கு ஃபுல்லா திரும்பி இருக்கணும் பாப்பா. சோ இது பேர் கிரேடில் பொசிஷன். இது வந்து மோஸ்ட் பாப்புலர் அந்த மோஸ்ட் காமன் பொசிஷன். வீட்ல எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, இப்படி வச்சு கொடுக்க சொல்லுங்க, இப்படி வச்சு கொடுக்க சொல்லுங்க. பட் நிப்பிள் ஃபிளாட்டா இருக்கு, அதாவது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, இல்ல இன்வெர்டட் உள்ள போயிடுச்சு அப்படின்னா எந்த நிப்பிள் வாய்க்குள்ள போகும்? அது வந்து பாப்பாவுக்கு அது உள்ளேயே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல வந்து மதர்ஸ் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால லேட்சே பண்ண முடியாது. ஜென்ரலா 2 விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா அதை பண்ணக்கூடாது. என்னன்னா என்கார்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நல்லா வெந்நீர் ஒத்தடம் கொடுத்து புழிஞ்சு எடுத்துரு, ஹாட் வாட்டர் போட்டு. இது நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்கார்ஜ்மெண்ட்டுக்கு ஹாட் வாட்டர் போடவே கூடாது. ஸோ இந்த லேச்சிங் டெக்னிக்ஸ் அண்ட் இந்த சி செக்ஷன் போனவங்க அண்ட் ப்ரீடம் பேபிஸ் எல்லாருக்கும் எது ப்ராப்பரான பிரஸ்ட் ஃபீடிங் மெத்தட்ஸ்னு இப்போ நீங்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இட்ஸ் சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஒரு லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தா நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்றத நான் கேட்டேன். தென் ஒன் பர்சன் said me that ஒரு குழந்தையோட அழுகைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஸோ ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்கு அப்படின்னா இஸ் தேர் அ ப்ராப்ளம், லைக் அவங்க பசியில் இருக்காங்களா ஆர் மில்க் சப்ளை பத்தலையா அப்படின்றது அவங்களோட கேள்வியாக இருக்கு. ஓகே, இது வந்து ஆக்சுவலி நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். ஏன்னா இது வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது தேர் ஆர் நாட் இனஃப் மதர்ஸ். ஏன்னா எல்லாரும் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, மேடம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பாப்பா ஏன் அழுவுதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்களே அப்படின்னு. ஆக்சுவலி ஸ்லைட் சேஞ்ச் இன் டோன் இருக்கு. ஓகே, சொல்ல போனோம்னா இவென்ச்சுவலி கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு மதர் வந்து கொஞ்ச நாள் அந்த பேபியோடே இருக்கும்போது எதுக்காக உன் பாப்பா அழுவுதுங்கிறது தெரியும். பட் தெர் ஆர் சம் ஸ்லைட் திங்ஸ், கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். யூசுவலி அந்த அந்த மாதிரி அந்த சவுண்ட் இருக்கும்போது பசிக்காக அழுவுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவோம். ஒரு மாதிரி அந்த சவுண்ட் வரும். அந்த இ அந்த மாதிரி சவுண்ட் வரும்போது டிஸ்கம்ஃபர்ட், அந்த வவல் சவுண்ட்ஸ் வரும்போது ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட்காக அழுவும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், வார்மாக இருக்கும், கோல்டாக இருக்கும், இல்லை தூக்கி வச்சுக்கோ என்ன, அது பாப்பாக்கு அது வேணும் இல்லையா? 9 மாசம் உள்ள இருந்த குழந்தை நீங்க பாட்டு பக்கத்துல விட்டீங்கன்னா அதுக்கு பிடிக்காது. ரொம்ப அதாவது வாய திறந்து ரொம்ப பயங்கரமா அழுவுது. அதாவது நம்மளால பாடி எல்லாம் ஸ்குவர்ம் பண்ணிக்கிட்டு வாய திறந்து ஒரு பயங்கர சவுண்ட் அழுதுன்னா யூசுவலி ஏதாவது பெயின், ஒரு காலிக்கா இருக்கலாம், இல்ல ஒரு கேஸா இருக்கலாம், இல்ல சம் சார்ட் ஆஃப் பெயின் இருக்கலாம். அதை நம்ம ஃபீட் பண்ணாலும் குழந்தை அழுதுட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஃபீட் பண்ணிட்டேன் ஆனாலும் அழுதுட்டே இருக்கு அப்படின்னா, ரொம்ப சவுண்ட் கத்தி அழுதுது காமே பண்ண முடியலன்னா யூசுவலி எண்ட் ஆஃப் த டேல வரும். ஈவினிங் டைம் ஃபஸ்ஸினஸ், காலிக் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் டிஃப்ரென்சேஷன்ஸ். அது கொஞ்சம் ஏர்லி டேஸில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். குழந்தைங்களோட அழுகையில வந்து தேர் இஸ் அ வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஆல்சோ. குழந்தைங்களோட அழுகே தானே அவங்களுக்கு கம்யூனிகேஷன். அவங்களுக்கு வேற ஸோ அதனால அது கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணும். இவென்ச்சுவலி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் அந்த குழந்தை அழும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால இதுதான் மெயின் ரீசன். ஸோ அந்த சவுண்ட்ஸில் ஸ்லைட் வேரியேஷன் இருக்குது. ஸோ நிறைய பேபிஸ் வந்து ரொம்ப காமனாக பார்த்தோன்னா அந்த நைட் டைம் ஃபீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாங்க. இஸ் இட் ரியலி எ ப்ராப்ளம்? ஆக்சுவலி நைட் டைம் ஃபீடிங் ஏன் ஜாஸ்தி இருக்கு? இது வந்து ஒரு ஃபேக்ட் தான். இது வந்து நிறைய பேர் சொல்றது. நைட்ல ரொம்ப நேரமா ஃபீட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. நைட்ல என்ன நான் அப்சர்வ் பண்ணது, அட்லீஸ்ட் ஸ்டடி பண்ணது என்னன்னா, நைட்ல தான் லேட்ச் வந்து ரொம்ப புவரா ஆகுது. ஓகே. ஓகே. ஏன்னா டே டைம்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, சம்ஹவ் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா இருப்போம் டே டைம்ல. ஸோ டே டைம்ல லேட்சிங் இஸ் பெட்டர் அவங்களுக்கு. அவங்களோட ஃபீடிங் பெட்டர், அவங்களோட அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. நைட் டைம்ல நிறைய பேர் படுத்துட்டே அப்படி தூக்கத்திலே கொடுத்துறாங்க. அது தப்பு கிடையாது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, படுத்துட்டு கொடுக்கலாமான்னு. கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் பட் ஏர்லி டேஸில் நிறைய டாக்டர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு கொடுக்காதீங்க, உட்காந்துட்டு கொடுங்க அப்படின்வாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, படுத்துட்டு கொடுக்கும்போது யூஸ்வலி நிறைய பேருக்கு ஒழுங்காக லேட்ச் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு அம்மாவும் குழந்தையும் இப்போ படுத்துட்டு அவங்க நைட்டில் கொடுக்கணும்னா ஒருத்தர் திரும்பி இருக்கணும். அம்மாவும் குழந்தையும் ஒருத்தர் பக்கத்தில் திரும்பி இருக்கணும். ரெண்டாவது, அம்மா அந்த குழந்தையோட தலை,
கழுத்து, முதுகு எல்லாத்தையும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி பிடிச்சு குடுக்கணும். பட் நம்மளுக்கு நைட்ல அது ஒழுங்கா பண்ணாதனால என்ன ஆகுதோ, ஷார்ட் ஃபீட்ஸ் எடுப்பாங்க. குட்டி குட்டியா நெறைய நேரம் குட்டி ஃபீட்ஸ் ஒரு 5 நிமிஷம் எடுப்பாங்க. அப்புறம் தூங்கிருவாங்க. சரி நம்மளும் ஒரு தூக்கத்துல விட்டுருவோம். ம். பட் அது ஃபுல் பிரெஸ்ட்ட எம்ப்டி பண்ணியிருக்க மாட்டாங்களா, திரும்பி பசி வந்துரும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். அதனால நைட் டைம்ல கொஞ்சம் நம்ம சிரமம் பார்க்காம ஒரு வாட்டி எழுந்திரிச்சு உட்கார்ந்து அந்த படுத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் லேச்சிங் பொசிஷன நல்லா கரெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் பிரெஸ்ட்ட பேபி எடுத்துருச்சுன்னு பார்த்தோன்னா, யூசுவலி அதே டே டைம்ல இருக்கிற அதே கேப்ஸ் உங்களுக்கு வரும். பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு ஸ்லீப்பினஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு டல்னஸ்ஸா இருக்கலாம். அதனாலேயே நெறைய லேச்சிங் இஷ்யூஸ் இருக்கு. அதே மாரி குழந்தைங்களோட ரிதமும் வேற. சிர்கேடியம் ரிதம் வந்து வேற. அவங்களுக்கு பகல் ராத்திரி மாரி இருக்கும். ராத்திரி பகல் மாதிரி இருக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ். பிகாஸ் நம்ம வயித்துக்குள்ள இருக்கும்போது அவங்களோட செட்டப் அப்படி இருக்கும். ஸோ ஓகே. அந்த ரிதம் மாறறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். பட் லேட்சிங்க வந்து நைட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எந்த மாரி அழுகைய வந்து பேரண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணா உடனடியா ஆக்ஷன் எடுக்கணுங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரையிங் ஓட இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வந்து ஃபீடிங் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. எஸ். ஓகேவா? ஸோ அது யூசுவலி பை ஸ்கெட்யூல் அதாவது ஸ்கெட்யூல்னு சொல்றதோட உங்களுக்கு கரெக்ட்டா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸ்கெட்யூல் ஃபீடிங்கோட யூசுவலி டிமாண்ட் ஃபீடிங் தான் சொல்லுவோம். அதாவது குழந்தை கேட்கும்போது குடுங்கன்னு. டிப்பிக்கலி அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து அதுக்குன்னு 15, 20 தடவ அழுதா 15, 20 தடவலாம் பால குடுக்கக்கூடாது. 8லிருந்து 12 ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 24 ஹவர்ஸ்ல. ஸோ அந்த டைம்க்குள்ள இருக்கு. பாப்பா அழுது நான் சொன்ன மாரி அந்த ஒரு மாரி சவுண்ட் குடுத்து அழுகுது. பால குடிச்சோனே காம் டவுன் ஆயிடுது அப்படின்னா, தட் இஸ் யூசுவலி கிரையிங் ரியாக்ஷன். பட் கிரையிங்க்கு ஃபீடிங் தேவைப்படுது. பட் லெட்ஸ் சே குழந்தை வந்து ரொம்ப பாடிய ஸ்குவர்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதாவது நெளிஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் அப்படின்னு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் சிவியர் கிரை ஃபார் அ ப்ரொலாங்டு டைம். அதாவது ரொம்ப நேரம் நம்ம எவ்வளோ என்னெல்லாம் சமாதானப்படுத்துற மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுவாங்கன்னா, ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணியும் காம் ஆகல. இல்ல கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு அதுலயும் காம் ஆகல. இல்ல அதாவது ஒரு காலிக் சாஃபனிங் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைய வந்துட்டு கொஞ்சம் தூக்கி பிடிச்சு வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இந்த ஒரு பாப்பா இருக்கு அப்படின்னா, ஜென்ரலா இப்படி வயிற இப்படி வச்சுட்டு, கால இப்படி வச்சு தூக்கி பிடிச்சு வைக்கிறது. இது பேர் என்னன்னா, ஒரு மாரி காலிக் ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாரி வயிறு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னா, இந்த மாரி தூக்கி வச்சா நெறைய பாப்பாக்கள் காம் ஆகும். ஸோ இந்த மாரி இத தாண்டி இல்லன்னா, கை மேல இப்படி போடுறது. ஸோ இதெல்லாம் காமிங் டெக்னிக்ஸ். ஸோ இதெல்லாம் தாண்டியும் பாப்பா ரொம்ப அழுதுட்டே இருக்கு. யூரின் போகவே இல்ல ரொம்ப நேரமா. இல்ல ஃபீடு எடுத்துக்கவே மாட்டேங்குது. இந்த மாரி விஷயங்கள்லாம் தான் பேரண்ட்ஸ் வந்து போணும். ஏன்னா நீங்க காலிக் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே யூசுவலி அந்த எண்ட் ஆஃப் த டேல நெறைய ஃபஸ்ஸினஸ் வரும். அந்த ஃபஸ்ஸினஸ் வரும்போது இந்த மாரி நம்ம காம் பண்ண ட்ரை பண்றோம். இல்ல ஒரு ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உஷ் அந்த மாரி ஒரு மியூசிக் அது சாஃப்ட் சவுண்ட்ஸ். இதுலலாம் பாப்பா காம் ஆகல அப்படின்னா, தென் இட்ஸ் டைம் டூ ஜஸ்ட் செக் வித் த பீடியாட்ரிஷியன். ஃபீடும் எடுக்கல, யூரினும் போகல, இன்செசன்ட் கிரையிங் அப்படின்னுவோம். அதாவது கன்டினியூஸா அழுதுகிட்டே இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் போது பீடியாட்ரிஷியன் கிட்ட போகணும். ஸோ நீங்க இந்த பேபி பொசிஷனிங் பத்தி ஃபுட்பால் பொசிஷன்னா என்னன்னு காமிச்சீங்க. வாட் ஆர் த அதர் பொசிஷன்ஸ் மேம்? மோஸ்ட் காமன் பொசிஷன் வந்து கிரேடில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, குழந்தை இப்ப எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா, கையில இந்த மாதிரி வச்சு ஆனா எகைன் இதுலயும் அம்மாவுக்கு ஃபுல்லா திரும்பி இருக்கணும் திரும்பி பாப்பா. ஸோ இது பேர் கிரேடில் பொசிஷன். இது வந்து மோஸ்ட் பாப்புலர் அண்ட் மோஸ்ட் காமன் பொசிஷன். வீட்ல எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. இப்படி வச்சு குடுக்க சொல்லுங்க, இப்படி வச்சு குடுக்க சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் இதுதான் கரெக்ட்டான பொசிஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. தி தி பாயிண்ட் இஸ் இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன். ஏன்னா கையில இருக்கும். ஆனா இது ஆக்சுவலி அட்வான்ஸ்ட் பொசிஷன். ஓகே. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும், இது ஏன் நான் அட்வான்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னா, இதுல பாப்பாவோட ஹெட்டுக்கு கண்ட்ரோல் கிடையவே கிடையாது. ம். பாப்பா தலைய ஆட்டிக்கிட்டே இருக்கும். லேட்ச் கரெக்ட்டாவே எடுக்காது. அதனால ஃபர்ஸ்ட் யூசுவலி நான் ஒரு நார்மல் டெலிவரி எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல் அப்படின்னா, நான் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ற பொசிஷன் வந்து கிராஸ் கிரேடில் அப்படின்னும். இதே தான் ஆனா பாப்பாவை இப்படி வைக்கிறது. இந்த பக்கம் வைக்கும்போது எனக்கு ஹெட் கண்ட்ரோல் எனக்கு நல்லா இருக்கும். ஸோ ஹெட் கண்ட்ரோல் இப்படி இருக்கும்போது எனக்கு நல்ல லேட்ச் இருக்கும். பாப்பா தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காது. ம். ஸோ இது கிராஸ் கிரேடில் என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து இது. கிராஸ் கிரேடில் இஸ் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். பட் ஓகே எனக்கு கிரேடில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நிறைய மதர்ஸ் என்கிட்டயே சொல்லுவாங்க. இல்லை மேடம் எனக்கு இப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு இந்த கை வலிக்குது அப்படின்னா, ம். அப்போ கூட நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் முதல் லேட்சிங்கை கிராஸ் கிரேடில் பண்ணிருங்க. ம். அந்த பாப்பா சக் பண்ண ஆரம்பிக்கட்டும். சக் பண்ண ஆரம்பிச்சோடனே நைஸாக கையை இப்படி மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கிராஸ் கிரேடில் இந்த ஃபுட்பால் இதுதான் வந்து யூசுவலி மோஸ்ட் பாப்புலர் பொசிஷன்ஸ் தட் வி யூஸ். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து இந்த பிரெஸ்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் மேம். இப்போ நீங்கள் லேச்சிங் டெக்னிக்கா பொசிஷனிங் எல்லாமே சொல்லிட்டீங்க. பட் மதரோட பிரெஸ்ட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றதே நான் இது கொஷின்ஸ் எடுக்கும் போது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் மேம் ரொம்ப காமனாக இங்கே இருக்குது அப்படின்னா? மெயின் ப்ராப்ளம் நீங்கள் அப்போவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இந்த கிராக்ஸ் பெயின் ப்ளீடிங் கிராக்ஸ் அதுக்கு லேட்சிங் தான் மெயின்.
பட் அதர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த என்கார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ம். பால் கட்டுறது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மில்க் டக்ஸ், அதாவது மில்க் வந்து கட்டியாது கிளாக் ஆகுது அப்படின்னு ம். சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு இந்த மாஸ்டைட்டிஸ், அது இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு சொல்லுவோம். கேலக்டோசீல் உள்ள வந்து லம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் மதர்ஸ் வில் ஃபேஸ் டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க வாட் இஸ் என்கார்ஜ்மென்ட்? என்கார்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து பால், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பால் கட்டுறது ம். அப்படின்னு. இது வந்து நெறைய மதர்ஸ் பால் கட்டிடுச்சு, பிரெஸ்ட் கட்டியாயிடுச்சு, பால் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு பிரெஸ்ட். இது வந்து என்கார்ஜ்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப காமன் ப்ராப்ளம் ஏர்லி வீக்ஸ்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2, 3 நாள் பெருசா பால் வராது. பட் அதுக்கப்புறம் நல்லா பால் வரும்போது நெறைய பேர் ஃபேஸ் பண்ற விஷயம் இந்த என்கார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இது மெயினா என்னன்னா பிரெஸ்ட் ஹார்டா இருக்க மாரி இருக்கும். லம்பி ஏரியாஸ் இருக்க மாதிரி இருக்கும். பால் கட்டிடும், ஈஸியா வெளிய வராது. இதுதான் வந்து என்கார்ஜ்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ஹார்ட் லம்ப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு எல்லாமே என்கார்ஜ்மென்ட் தான் மீனிங்கா மேம்? இல்ல சில இடத்துல வந்து இப்ப என்கார்ஜ்மெண்ட்லாம் ஓவராலா உங்களுக்கு தெரியும். பட் சில இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே. அது வந்து சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கலாம். ஓகே. எங்கேயாவது ரெட்னஸோட சேர்ந்து வருது, இல்ல ஒரு ஃபீவரோட சேர்ந்து வருது. அந்த மாரினா ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால ஒரே ஒரு பிரெஸ்ட்ல வரும். அதாவது என்னன்னா மாஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாஸ்டைட்டிஸ்ங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆக்சுவலி மதர்ஸ்க்கு. அண்ட் அது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சு தான் அத ட்ரீட் பண்ணணும். அது யூசுவலி யூனிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் பிரெஸ்ட்ல வரும். ஆனா அதுக்கு மதர்ஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபீவர் அவங்களுக்கு அந்த மாரி ஏதாவது வரும். இல்ல பிரெஸ்ட்ல அந்த ரெட்னஸ் தெரியும். ஸோ இத வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இது மாஸ்டைட்டிஸ் அப்படின்னு. பட் சம்டைம்ஸ் வெறும லம்ப்ஸ் வரும். ஒரு சின்ன லம்ப் மாரி இருக்கும். ஒரு சிங்கிளா ஒரு இடத்துல லம்ப் இருக்கும். அத வந்து பிரெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. பட் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா இன்னும் கிளியரா தெரியும். கேலக்டோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அது யூசுவலி பெருசா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அது பிரெஸ்ட் ஃபீடிங் முடிக்க அது டிப்பிக்கலி போயிரும். பட் மாஸ்டைட்டிஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் மதர்ஸ் எடுத்தே ஆகணும். ஸோ இந்த ஃப்ளாட் ஆர் இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து இஸ் ரியலி அ ப்ராப்ளம் மேம். அது டெஃபினெட்லி ப்ராப்ளம். ஏன்னா, அது வந்துட்டு நெப்பிள் வந்து நல்லா வெளிய இருந்ததுன்னா, நம்ம இந்த பேசினோம் இல்லையா லேச்சிங் டெக்னிக்கு. அழகா வந்து மதர் வந்து பேபியோட வாய்க்குள்ள விட்டுருவாங்க. அழகா ஃபீட் எடுத்துரும் பாப்பா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பட் நிப்பிள் ஃப்ளாட்டா இருக்கு. அதாவது ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. இல்ல இன்வெர்ட்டட் உள்ள போயிடுச்சு அப்படின்னா, எந்த நிப்பிள் வாய்க்குள்ள போகும்? அது வந்து பாப்பாவுக்கு அது உள்ளேயே முடியாது. ஸோ அந்த மாரி சினாரியோஸ்ல வந்து மதர்ஸ் நெறைய டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களால லேட்சே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு சம் சிம்பிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு. இப்ப வந்து வெறும ரொம்ப லேட்சிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் நிப்பிள் வந்து ரொம்ப இன்வெர்ட்டடா இருக்கு. அதாவது உள்ளேயே போயிடுச்சு. கிரேட் 3 இன்வெர்ஷன் அந்த மாரி இருந்தா, அந்த நிப்பிள் வந்து என்ன பண்ணாலும் வெளில வராது. ஸோ அந்த மாரி சினாரியோஸ்ல வந்துட்டு ஏதாவது நிப்பிள் ஷீல்ட் அந்த மாரி வச்சு பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃப்ளாட் நிப்பிள் இருக்கிறவங்களுக்கு, இப்ப நிப்பிள் வெளில வரணும் அப்டின்னா, ஜெனரலா ஃபீட் பண்ண வந்துரும். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னா, இந்த டபுள் சிரிஞ்ச் டெக்னிக்னு இருக்கு. அதாவது 2 சிரிஞ்ச்லேருந்து அந்த நீடில்லாம் எடுத்துட்டு, இந்த சக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி புல் அவுட் பண்ணுவாங்க. நிப்பிள புல் அவுட் பண்ணுவாங்க. அது யூசுவலி மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல குடுப்பாங்க. ஓகே. பட் கமர்ஷியலாவும் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்கு நிப்பிள் புல்லர் அப்படின்னு இருக்கும். ம். ஒரு சக்ஷன் மாதிரி இருக்கும். அத வச்சு அவங்க பிரஸ் பண்ணாங்கன்னா, நிப்பிள் கொஞ்சம் வெளில வரும். ஸோ ஃபீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நிப்பிள் புல்லர யூஸ் பண்ணி நிப்பிள் வெளிய வந்தப்புறம் லேட்சிங் பண்ணி ஃபீட் பண்ணலாம். ஸோ அது வந்து இந்த ஃப்ளாட் நிப்பிள்ஸோட டீல் பண்ண ஒரு விஷயம். லம்ப்ஸ் இருந்தா என்கரேஜ்மென்ட் ஆயிருக்கும் அப்படின்றத நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த லம்ப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன மேம் சொல்யூஷனா இருக்கும்? லம்ப்ஸ் வந்து என்கார்ஜ்மெண்ட்டா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது கேலக்டோசீல்ஸா இருக்கலாம். பட் ஓவராலா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹார்ட்னஸ் இருக்கு, ஃபுல்னஸ் இருக்கு, கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்குன்னா, அத என்கார்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அது எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எஃபெக்டிவா ட்ரெய்னிங் ஆஃப் த பிரெஸ்ட் பண்ணணும். லேட்சிங் நல்லா இருந்து பிரெஸ்ட் நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா, ஓகே யூசுவலி என்கார்ஜ்மெண்ட் பிரிவென்ட் பண்ணலாம். பட் என்கார்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுங்கிறது தான் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளம். ஜென்ரலா 2 விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா, அத பண்ணக்கூடாது. என்னன்னா, என்கார்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நல்லா வெந்நீர் ஒத்தடம் குடுத்து புழிஞ்சு எடுத்துரு. ஹாட் வாட்டர் போட்டு இத நெறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்கார்ஜ்மெண்ட்டுக்கு ஹாட் வாட்டர் போடவே கூடாது. அது வந்து நான் ஒரு தடவைக்கு 10 தடவ இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஹாட் வாட்டர் போடவே கூடாது. ரொம்ப ஹாட் குடுத்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் வர்ஸா தான் ஆகும். பேசிக்கலி என்கார்ஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளமேஷன். அதுதான். உங்களுக்கு வந்துட்டு இன்ஃப்ளேம் ஆகுது. அதாவது வீங்குது. அதுதான் என்கார்ஜ்மெண்ட்டுங்கிறது. ஸோ ரொம்ப ஹாட் வாட்டர் குடுக்கக்கூடாது. மைல்டு என்கார்ஜ்மெண்ட்டா இருந்ததுன்னா, வார்ம் வாட்டர் கம்ப்ரஷன் வேணா குடுக்கலாம். வார்ம் ஷவர்ஸ் அந்த மாரி எடுக்கலாம். ரொம்ப சிவியர் என்கார்ஜ்மெண்ட் இருக்கு, இல்ல எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னா, ஐஸ் பேக்ஸ் வந்து யூசுவலி பெட்டர். ஐஸ் பேக்ஸ் வந்து அந்த என்கார்ஜ்மெண்ட்ட ரிலீவ் பண்ணும். பட் அதையும் தாண்டி சிறு பேருக்கு எக்ஸ்ட்ரீம் என்கார்ஜ்மெண்ட் அப்படின்னு வரும். கல்லு மாதிரியே ஆயிரும் பிரெஸ்ட். அதாவது ஃபுல் இன்ஃப்ளமேஷன் ஆயி 2 பிரெஸ்ட்டும் கல்லு மாரி வரும். புழிஞ்சு கூட எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஆயிரும். அந்த மாரில ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நம்ம சாப்பிடுற கேபேஜ், கோஸ்,
இப்போ கோஸை வந்து இலையா எடுத்துட்டு கட் பண்ண நம்ம ஒரு ஃபுல் இலையா எடுத்து யூஸ்வலி நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் சம் பாயிண்ட். இந்த மாதிரி சிவியர் எக்ஸ்ட்ரீம் என்கார்ஜ்மெண்ட் கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த கோஸை வந்து அவங்க அந்த பிரெஸ்ட் மேலே ஒரு 10-15 மினிட்ஸ் 3 டைம்ஸ் a day 4 டைம்ஸ் a day அந்த மாதிரி வச்சோன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். இது ஒரு ப்ராப்பர் ஹோம் ரெமெடி, அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் என்கார்ஜ்மெண்ட். இதை வந்து ஃபார் சிவியர் என்கார்ஜ்மெண்ட். பட் இதில் ஒன்று என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப நிறைய வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் பால் கம்மியாகும். என்கார்ஜ்மெண்ட் என்ன ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகி பால் ஜாஸ்தி ஆகிறதுனால வருது. ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் 3 டைம்ஸ் a day வரைக்கும் ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி நல்லாவே குறையும் என்கார்ஜ்மெண்ட். SOS ட்ரீட்மெண்ட் அப்படின்னே சொல்லுவோம். பட் அதர்வைஸ் ஐஸ் பேக்ஸ், வார்ம் கம்ப்ரெஷன் இஸ் ஓகே. ஹாட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஓகே. ஹாட் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்கார்ஜ்டு பிரெஸ்ட் பம்பிங் பண்ணலாம், பட் என்கார்ஜ்டு பிரெஸ்ட்டில் பம்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா பம்பிங் வந்து இன்னுமே தான் வேர்ஸ் ஆக்கிவிடும். ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் பண்ணணும். பட் அதர்வைஸ் ஜென்ரலி பம்பிங் பண்ணுறது ஓகே, பட் தட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக். பட் ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் என்கார்ஜ் ஆகும்போது. பம்பிங் பண்ணக்கூடாது, ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. என்கார்ஜ்மெண்ட் லம்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத சொன்னீங்க. அதை தாண்டி பொதுவாகவே இப்போது ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி கட்டிகள் வந்தால் பிரெஸ்ட் கேன்சருக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. எப்படி மேம் நம்மளோட பிரெஸ்ட்டில் வரக்கூடிய கட்டிகளுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? The best way is to do a ultrasound, but mothers வந்து ஜென்ரலாக women can identify a few things. Ultrasound is the safest and the best way to determine. ஏன்னா நம்ம போனோன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பட் யூஸ்வலி லம்ஸ் வந்து அதை நான் சொன்ன மாதிரி கேலக்டோசீலாக கூட இருக்கலாம். கேலக்டோசீலுங்கிறது இஸ் ஜஸ்ட் பால் சேர்ந்து ஒரு லம்ப் மாதிரி ஆகுறது. யூஸ்வலி இந்த மில்க் பேஸ்ட் லம்ஸு அந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக ரவுண்டாக இருக்கும். கேன்சர் லம்ஸ் யூஸ்வலி கொஞ்சம் ஷேப் வந்து ஒரு மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கும்போது ஸ்மூத்தாக ரவுண்டாக இருக்காது. ஒரு மாதிரி சொர அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு இந்த கேன்சர் மாதிரி லம்ஸ் வந்து பெயினே இருக்காது. பிரெஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டட் லம்ஸ் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து சம் ஆஃப் த பேசிக் வேஸ் டு டிஃப்ரென்ஷியேட். பட் அந்த மாதிரி சந்தேகம் இருக்கும்போது மதர்ஸ் வந்து ஐ வில் சே டெஃபினெட்லி ஒரு மேமோகிராம் இல்லை ஒரு அல்ட்ராசவுண்ட் வந்து கண்டிப்பாக இப்போ எடுத்துருங்க. ஏன்னா அது உங்களுக்கு 100% வந்து சொல்லிடும். நான் பிரெஸ்ட்டில் எந்த லம்ஸுமே நம்ம வந்துட்டு இக்னோர் பண்ணக்கூடாது. யூஸ்வலி அது பார்த்து ஓகே உங்களுக்கு கேலக்டோசீலு இல்லைனா வெறுமை சிஸ்ட், ஃப்ளூயிட் ஃபில்டு சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹார்ம்லெஸ். அது நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு சிஸ்ட்டாக இருக்கும். பட் அது ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, அப்படியே தான் விட்டுருவாங்க. பட் எப்போவுமே போய் ஒரு அல்ட்ராசவுண்ட், ஒரு மேமோகிராம் வந்து ஒரு பிரெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை எடுக்கிறது வந்து நிஜமாவே நல்லது. ஸோ ஒரு மதர் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபீவரும் இருக்குது, அதே டைமில் அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டில் பெயினும் இருந்துச்சுன்னா இஸ் இட் அன் அலார்மிங் சைன்? ஃபீவர் அக்கம்பனிட் வித் பெயின், யூஸ்வலி சிவியர் என்கார்ஜ்மெண்ட் ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வார்மாக ஆயிரும், பிரெஸ்ட்டு பெயின் இருக்கும். ஸோ என்கார்ஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும் அவங்க. பட் அதை தாண்டி இப்போ ஒரே ஒரு பிரெஸ்ட்டில் ஒரு சைடு வந்து இன்ஃப்ளேம்டாக இருக்குது, அதாவது ரொம்ப ரெட்டிஷ்னஸ் தெரியுது, நல்ல ஹை ஃபீவர் வருதுன்னா அது வந்து கண்டிப்பாக இட் குட் பி a symptom of mastitis. மாஸ்டைட்டிஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. இல்லை சில பேருக்கு என்ன ஆகும், நல்ல ஒரு கிளாக் ஆகி ஒரு இடத்துல மட்டும் இன்ஃபெக்ஷன், பஸ் ஃபில்டு இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஐஎன்டி அப்படின்னு சொல்லுவோம், இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ். அது என்னன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க ஒரு மைல்டு கட் பண்ணி அந்த பஸ்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷனால தான் அவங்களுக்கு ஃபீவர் வருது. ஸோ அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அலார்மிங் கிடையாது, பட் அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அவங்க போய் கண்டிப்பாக அதை பண்ணிடணும். ஆனால் அந்த சமயத்தில் பிரெஸ்ட் ஃபீடிங்கை அவங்க ஸ்டில் கண்டினியூ பண்ணலாம். இன் ஸ்பைட் ஆஃப் வாட் பீப்புள் பிலீவ், ஆக்சுவலி மாஸ்டைட்டிஸ் இருக்கும்போது கூட அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணலாம். அந்த ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு அவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன ப்ரொசீஜர் பேர் தான் சர்ஜிக்கல் ட்ரைனேஜா மேம்? எஸ், அதே தான். இன்சிஷன் ஐஎன்டி அப்படின்னு சொல்லுவோம், சர்ஜிக்கல் ட்ரைனேஜ்னு சொல்லுவோம். இட்ஸ் சேம் திங். அது வந்து அந்த பஸ்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்க.